ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வாழைக்காய், ஆனியன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது மிக்சியில் அரைக்கிறதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, வெள்ளைப்பூண்டு இது நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் மசாலா போட்டு பிரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை பிரட்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வச்சாச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வாழைக்காயை போட்டுடலாம். நல்லா அப்படியே பொன்னிறமாக நல்லா வர வரையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது பாருங்கள். இப்போது ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி, வெங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் வாழைக்காய் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கேன்ல, அந்த வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே வாழைக்காயை நல்லா அப்படியே தக்காளியில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இது நல்லா அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். வாழைக்காய் தொக்கு பாருங்கள். நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.